ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான லேடிஸ்க்கு வந்து வீட்டில் இருந்து எந்த மாதிரி ஜாப்பை வந்து செலக்ட் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஒரு லேடிஸாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஃபினான்ஷியலாக நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து ஹஸ்பண்டை சார்ந்து இருக்காமல் நம்மளால் என்ன முடியுமோ வீட்டிலேருந்து என்ன பண்ண முடியுமோ அதை ஏர்ன் பண்ணி நம்மளும் வந்து நம்ம கையில் ஒரு 10 ரூபா வச்சுருக்கணும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ ஒரு சிலர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுவாங்க. இது பேசிக்கலி வந்து ஒரு ஃபினான்ஷியலாக வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களால் ஸ்ட்ராங்காக நின்று பேச முடியும். ஸோ உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கேட்பாங்க அந்த இடத்துல. ஸோ இதை வந்து எல்லா லேடிஸ்க்கும் வந்து செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஒரு சில லேடிஸ்க்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பாக எல்லா சப்போர்ட்டும் இருக்கும். பட் நிறைய பேருக்கு மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ்க்கு வந்து விமன்ஸ்க்கு வந்து இந்த சப்போர்ட் இருக்காது. ஸோ அதுக்காக தான் எப்போவும் வந்து நம்ம ஹஸ்பண்டை எதிர்பார்க்காம நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா 10th 12th எது முடிச்சிருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கும் இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும். ஸோ அந்த டேலண்ட் வழியாக நீங்கள் எப்படி வீட்டில் இருந்து இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி வந்து நிறைய லேடிஸ்க்கு வந்து குக்கிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ குக்கிங் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப இப்போ காமன். யூடியூப்புக்கு வந்து நம்ம பெரிய கேமரா தான் வேணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ மொபைல் வச்சே ஷூட் பண்ணி நிறைய பேர் ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் முக்கியம். அது இல்லாமல் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு சில பிஸ்னஸில் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அதில் எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணி கண்டிப்பாக பண்ணலாம். எதை செலக்ட் பண்ணி பண்ணாலுமே அதுக்கு வந்து உங்கள் எஃபோர்ட் வந்து ரொம்ப தேவைப்படும். நீங்கள் ரொம்ப வந்து அதுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு அதுக்கப்புறம் தான் அது சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ எடுத்த உடனே நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டேன் பட் என்னால் வந்து முன்னாடி வர முடியல அப்படின்னா நீங்கள் திங்க் பண்ணவும் கூடாது, கேட்கவும் கூடாது. ஸோ எல்லாமே ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைலரிங்கு. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கண்டிப்பாக டைலரிங் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது குயிக்கான ப்ராசஸும் கூட. நம்ம கற்றுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதில் நல்ல ஒரு இன்கம் இருக்கும். ஸோ எப்போவும் வந்து டைலரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதில் ப்ராஃபிட் இல்லை அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. ஸோ நீங்கள் ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா உங்களோட எஃபோர்ட் அண்ட் உங்கள் பேஷனை வந்து நீங்கள் அதில் இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸை சக்ஸஸாக கொண்டு போக முடியும். அதாவது ஒரு சின்ன தொழில் எதுவாக இருந்தாலுமே வீட்டில் இருந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு தொழில் தான். ஸோ உங்களுக்கு எது வருதோ அதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் சொல்வேன். ஸோ ஆரி ஒர்க்கு கொஞ்சம் ஹார்டான ப்ராசஸ்ன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. நீங்கள் அதில் கற்றுக்குறீங்க அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபோர்ட் போட்டு கற்றுக்குறீங்களோ ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு எல்லாமே ஈஸி தான். ஸோ ஆரி ஒர்க் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ். எனக்கு கேட்டால் நான் டைலரிங்கை விட ஆரி ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக தான் வரும். ஸோ இப்போ டைலரிங் பழகுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிஷின் வேணும். ஸோ மிஷின் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டைலரிங் பழகிட்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 to 15,000 அதிலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவே ஆரி ஒர்க்காக இருந்தால் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்டு ஒரு 1,500க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தாராளமாக இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஆர்வம் இருந்தாலே போதும். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் இன்கம் பார்க்க முடியும். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை முக்கியம். அதை விட நீங்கள் பண்ணுற பிஸ்னஸை நீட்டாக அழகாக பண்ணி கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் தேடி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு பிஸ்னஸ் தான் சொல்ல போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி மேக்கிங். ஓகேங்களா? ஜுவல்லரி மேக்கிங்லேயே சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போகுது. அதுவும் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸு, ரப்பர் பேண்டு, ஹெட் பேண்டு, கிட்ஸுக்கு ஹெட் பேண்டு எல்லாமே வந்து இப்போ ட்ரெண்டிங்காக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்பவே நல்லா போகுது. இதை யார் வேணாலும் பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு கிடையாது. காலேஜ் கேர்ள்ஸு வீட்டில் இருந்து கண்டிப்பாக அதை கொஞ்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாவே போதும். ஒரு 5,000 மினிமம் வந்து ஒரு 2,000 to 5,000க்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாவே இது நல்லா போகும். ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் நல்லா பழகியிருக்கணும். ஒரு கம்ப்ளீட்டடான ஒரு கோர்ஸ் எடுத்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். வீட்டில் இருந்தே கோர்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா ஆன்லைனில் நிறைய வந்து கோர்சஸ் ஆஃபர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் உங்களால் பே பண்ணி அதை கற்றுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக கற்றுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரீ கோர்சஸ் வந்து நிறைய யூடியூப்பில் இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஃப்ரீ கோர்சஸில் நம்ம கற்றுக்க முடியும், இல்லைன்னு சொல்லலை. ஸோ ஒரு சில நுணுக்கங்கள், அதாவது
ட்ரிக்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த 20 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் வீடியோவில் கவர் பண்ண மாட்டாங்க. இதுவே கிளாஸஸாக இருந்தால் ஃபுல் டீட்டெயிலோட கண்டிப்பா அதில கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தெரியணும். ஸோ அது தெரிஞ்சா தான் அந்த பிஸ்னஸில் வந்து நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் அதில் இருக்குது. ஸோ அப்லோட் பண்ணுறாங்க. நமக்கும் அதில் பார்க்குறனால பெனிஃபிட் இருக்குது இல்லைன்னு சொல்லல. பட் அந்த பெனிஃபிட் வந்து எப்படின்னா, நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து காட்ட மாட்டாங்க. ஒரு 1 ஹவர் வீடியோவை அவங்க 10 மினிட்ஸாக எடிட் பண்ணி போடுவாங்க. இதுவே நீங்கள் கோர்சஸாக அவங்ககிட்ட கற்றுக்கும்போது அதை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னுடைய ஒப்பீனியன் இதுதான். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தே இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு விமன் வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து எந்த ப்ராப்ளம், அதாவது நம்மளோட ஒப்பீனியனை அட்லீஸ்ட் அவங்க கேட்கணும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இது ரொம்பவே இப்போ இம்பார்ட்டன்ட். 90% விமன்ஸ் வந்து அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு 10% தான் அவங்க ஃபேமிலியில் அவங்க ஹஸ்பண்ட் ஆகட்டும், ஸோ மதர் இன்லா, ஃபாதர் இன்லா அவங்கெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறது ஒரு 10% மட்டும்தான். ஸோ அப்படி இருந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து எனக்குமே ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தது. நான் ஆரி ஒர்க் தான் ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்டது பார்த்திங்கன்னா, ஆரி ஒர்க்கு முன்னாடி ஜுவல்லரி மேக்கிங் தான் நான் பண்ணுவேன். சில்க் த்ரெட்டில் பேங்கிள்ஸு, ஜும்காஸ் இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 10 இயர்ஸ்க்கு பிஃபோராக வந்து அது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் அந்த ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது ரொம்ப ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நல்ல ஆரி ஒர்க்கில் ஓரளவுக்கு ஃபுல்லாக ஆரி ஒர்க்கு நல்ல ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. ஸோ அது மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய பிஸ்னஸை டெவலப் பண்ணேன். ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டீங்க, அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நான் நல்லா பழகிட்டேன், எனக்கு நல்லா வந்து இந்த ஒர்க் தெரியும், என்னால் வந்து கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஆரி ஒர்க் மட்டும் சொல்லலை, நான் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சொல்கிறேன். என்னால் வந்து கஸ்டமருக்கு அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸை ஸ்ட்ராங்காக பண்ணலாம். ஸோ கஸ்டமரை எப்படி வந்து நம்ம பிடிக்கணும், எல்லாருக்குமே வந்து ஆர்டர் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் டவுட்டாக இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமும் கூட. இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நமக்கு யாரையும் அந்தளவுக்கு தெரியாது. ஸோ இப்போது ஆரி ஒர்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ₹1000 இருந்தால் தான் ஆரி ஒர்க் ப்ளவுஸே வந்து நம்ம போட்டு தருவோம். ஸோ அதுக்கு ₹1000 கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு தான். ஸோ யோசிப்பாங்க. ஸோ நம்ம போய் அப்ரோச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கட்டும், இப்போ வந்து நிறைய சோஷியல் மீடியா இருக்குது. ஸோ யூடியூப் விட்டுருங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் இருக்குது, இன்ஸ்டாவோட வாட்ஸ்அப் இருக்குது, ஸோ ஃபேஸ்புக்கு இதிலெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை வந்து அப்லோட் பண்ணலாம். இதுக்காக நீங்கள் கூச்சமே பட தேவையில்லை. நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்லோட் பண்ணுறோம். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டோம், பிடிக்கலன்னா நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ ஒரு 100 பேர் உங்கள் காண்டாக்டில் இருக்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 மெம்பர்ஸாவது அதை பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒருத்தராவது கேட்பாங்க நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது. ஸோ நம்ம இன்றைக்கி பண்ணுற ஒர்க்கு ஸோ இன்றைக்கி ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் சொல்லி வைக்கலாம். இப்போது யாராவது உங்கள் ரிலேட்டிவில் மேரேஜ் இருக்குது அப்படின்னா நீங்களே வந்து தாராளமாக போய் கேட்கலாம். ஸோ நான் ஆரி ஒர்க் பண்ணுறேன், இந்த மாதிரி கம்மி ரேஞ்சில் ஸ்டார்டிங்கில் கம்மியாகவே பண்ணி கொடுங்க, போக போக வந்து உங்கள் ஒர்க்கு பொறுத்து வந்து உங்களுக்கு ஆர்டர் உங்களை தேடி வரணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நல்ல ஒரு ப்ராக்டிஸ் எடுத்து அந்த பிஸ்னஸை வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு, அதாவது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுத்து உங்கள் பர்ஃபெக்டை வந்து கொண்டு வரணும். ஸோ இப்போ ஆரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஃபினிஷிங் நீட்டாக இருந்தால் தான் அடுத்து உங்கள்கிட்ட வந்து ப்ளவுஸ் ஒர்க் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டா தான் நம்ம வந்து ஒரு சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸாக கொண்டு போக முடியும். ஸோ நிறைய விமன்ஸ் வந்து வீட்டிலேருந்து கண்டிப்பாக ஏர்ன் பண்ணுறாங்க, ஏர்ன் பண்ணவும் முடியும். ரொம்ப ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸ்டார்டிங்கில் அட்லீஸ்ட் நம்மளோட தேவைக்கு நம்ம வாங்கிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட இன்கம் இருக்கணும். ஸோ அந்த இன்கம் சோர்ஸை கொண்டு வரத்துக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். ஆரி ஒர்க் மட்டும் கிடையாது, டைலரிங் மட்டும் கிடையாது, ஜுவல்லரி மேக்கிங் மட்டும் கிடையாது, நிறைய இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா இது 3 விஷயம் வந்து லேடிஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில்
இந்த மெசேஜை தான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்குறது இது மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலான்னு ஐடியா கேட்குறீங்க. ஸோ அதுக்கு ஒரு வீடியோ கவர் பண்ணிடலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இல்லையா? ஸோ உங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஜஸ்ட்டு நான் ஐடியா தான் கொடுக்க முடியும். அதை யூஸ் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் தான் பண்ணணும். ஏன்னா சொல்கிறவங்க யாருமே வரப்போகிறது கிடையாது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டு போயிடுவேன். பட் அது வந்து உங்களுக்கு வருதா இல்லையாங்கிறத நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணிக்கணும். ஸோ டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கோங்க, நிறைய கற்றுக்கோங்க, நிறைய விஷயம் கற்றுக்கிட்டே போகலாம். இப்போ நான் ஆரி ஒர்க் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு கிடையாது. ஸோ ஜுவல்லரி மேக்கிங்கும் பண்ணுவேன். நிறைய என்னால் அடுத்தடுத்து இந்த பிஸ்னஸ்க்கு இன்னும் ரிலேட்டடாக என்னென்ன கோர்ஸ் பண்ண முடியுமோ எல்லா கோர்ஸுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்கில்லை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. அடுத்தடுத்து கொஞ்சம் நம்மளே அடுத்த லெவலுக்கு வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகணும். அதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, பண்ண முடியல அப்படின்லாம் நம்மளே வந்து ஒரு காரணத்தை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் பேபிஸை வச்சுக்கிட்டே இன்னும் ஒர்க் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து அதெல்லாம் நினைக்காம நம்ம இந்த ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்து அதில் ஹார்ட் ஒர்க் போட்டு நம்ம எஃபோர்ட் போட்டு பண்ணோம் அப்படின்னா தான் சக்ஸஸாக வர முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே வந்து இப்போ யூடியூப்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களாம் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, நல்லா பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டாங்க அப்படி அர்த்தம் கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து அதை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களே தவிர ஜஸ்ட்டு வந்து இதுலேயும் வந்து நமக்கு நிறைய நம்ம ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஒரு விஷயம். இதிலலாம் இன்கம் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான் யூடியூப்லலாம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதுலேருந்து ஆர்டர்ஸ் வரும் இல்லையா, நமக்கு யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவிலேருந்து ஆர்டர்ஸ் வரும். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம இதை வந்து பண்ணுறோமே தவிர நாங்களும் வந்து நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கோம் அப்படின்னு கிடையாது. ஸோ நாங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ தான் கொஞ்சம் பிகினிங் ஸ்டேஜிலேருந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்கோம். அதுக்கெலாம் நீங்கள் கூச்சமே பட வேண்டாம். தாராளமாக எந்த டவுட்டாக இருந்தாலுமே கேளுங்க. ஸோ அதுக்காண்டி தான் இப்போ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லலாம். இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அது வந்து தப்பு கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து யூடியூப் ரன் பண்ணாவே அதுலேருந்து நிறைய இன்கம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அது அப்படி கிடையாது. இதில் நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி நீங்கள் கொண்டு போகிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ் தான். ஸோ நீங்கள் எப்போவும் வந்து இந்த யூடியூப் இன்கமில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டைமை வந்து நீங்கள் ஒதுக்கி பண்ணணும். ஸோ இப்போது நிறைய பேருக்கு வந்து எனக்கு வீட்டில் இருந்து பண்ண முடியும் அப்படின்னா நான் நல்லா குக்கிங் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் நிறைய லேடிஸ் வந்து கேட்குறீங்க. நான் நல்லா குக்கிங் பண்ணுவேன், நான் வந்து குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணிடவா, எனக்கு ஒழுங்காக போகுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது பண்ணாதது ரெண்டாவது விஷயம். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ரொம்ப எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு யூடியூப்பை நம்பி ஒரு இன்கம் வரணும் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எஃபோர்ட் நல்லா போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஸோ என்னை கேட்டால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது இல்லாமல் நிறைய விஷயம் இருக்குது. நிறைய மீம்ஸ் கிரியேட்டர் நிறைய இருக்குது. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வருதோ நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீட்டிலேருந்து லேடிஸ் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கிற ஜாபை எடுத்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ரொம்பவே ஈஸி. இப்போ சில்க் த்ரெட் பேங்கிள் மேக்கிங்லாம் ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக கற்றுக்கலாம். உங்களுக்கு இருக்கிற டைமை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். பட் ஆர்டர் எடுக்கிறது கஷ்டம். அதுக்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆர்டர் எடுத்து நீங்கள் பெருசாக வர முடியும். ஸோ நம்மளோட நம்பிக்கை தான். எது பண்ணாலும் என்கரேஜ் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. ஸோ நம்மளாம் முயற்சி எடுத்து பண்ணால் மட்டும்தான் வந்து முன்னாடி வர முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.